வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு குறித்து வெளியான அரசாணை. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 46% 50% உயர்த்தி வழங்கப்படும் என கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. அதன்படி அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி 1 முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: கடந்த 2016ஆம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் ஊதியம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் மாநில ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 1/1/2024 முதல் 9 விழுக்காடு உயர்த்தி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி வீதம் அடிப்படை ஊதியம் அகவிலை ஊதியத்தில் 239% உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதங்களுக்கு அகவிலைப்படி நிலுவைத் தொகை நடைமுறையில் உள்ள பணமில்லா பரிவர்த்தனை முறையான மின்னணு சேவை மூலம் வழங்கப்படும். இந்த அகவிலைப்படி உயர்வால் கிட்டத்தட்ட 16 லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெற உள்ளனர். இதன் காரணமாக மாநில அரசுக்கு ரூபாய் 2846 கோடி வரை கூடுதல் செலவு ஏற்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.